Hello friends, welcome back to my channel. namumbusinessseiyalaam. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு சூப்பரான பிசினஸ் ஐடியா பத்தி தாங்க பார்க்க போறோம். நம்மள எத்தனை பேருக்கு நம்ம வீட்டை அழகா வச்சுக்கணும் அப்படின்றது ஐடியாஸ் தோணும். சொந்த வீடா இருக்கட்டும், வாடகை வீடா இருக்கட்டும், எந்த வீடா இருந்தாலுமே நம்ம இருக்கிற இடம் நமக்கு அழகா இருக்கணும். அப்பதான் நமக்கு நம்ம எங்க போய் எத்தனை கல்யாணத்துக்கு போனாலும் சரி, எவ்வளோ ஒரு டூருக்கு போறோம், ஒரு பிளேஸ்க்கு போறோம், எங்க இருந்தாலுமே நம்ம வீடு அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் வெளிய இடத்துல நமக்கு வராது. மேக்சிமம் வெளியே ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னா ஒரு 10 நாள் 20 நாள் என்ஜாய் பண்ணுவோமா, ஆனா நம்ம அந்த 20 நாள் சலிச்சிடும். அந்த 20 நாளுக்குள்ள நம்மளுக்கு வெளியே நம்ம ஸ்டே பண்றது வீடுன்ற ஒரு ஏரியாக்கு நம்ம தேடி தான் வருவோம். அப்ப அந்த வீடை நம்ம எப்பயுமே அழகா வச்சுக்கணும் அப்படின்னா அதுக்கான இன்டீரியர்ஸ் நம்ம பண்ணணுங்க. அந்த மாதிரி இன்டீரியர்ஸ் பண்றதுக்கான ஒரு முக்கியமான பொருள் நமக்கு தேவை. ஸோ அதை பத்தி தான் இந்த பிசினஸ் பார்க்க போறோம். இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மாஸ்கிங் டேப். மாஸ்கிங் டேப்னா என்ன, இதோட பயன் என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ வீடை பொறுத்த அளவுக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீடா இருக்கட்டும், ஆஃபீஸா இருக்கட்டும், ஒரு பியூட்டி பார்லரா இருக்கட்டும், எந்த இடமா வேணா இருக்கட்டும், அதை நம்மளோட வால், அதுக்கப்புறம் பாத்தீங்களா அப்படின்னா நம்மளோட ஃப்ளோர், இது ரெண்டும் அழகுபடுத்திட்டோம் அப்படின்னா நம்ம வீடோட லுக்கே மாறிடும். ஏன்னா செவரும் நமக்கு பாத்தீங்கன்னா ஃப்ளோரும் தான் ஒரு வீட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த மாதிரி செவரை அழகுபடுத்தணும் அப்படின்னா நமக்கு வால்பேப்பர்ஸ் நிறைய அவைலபிளா இருக்கு, டிசைனர் பெயிண்ட்ஸ் அவைலபிளா இருக்கு. ஆனா இதுல என்ன ஒரு பெரிய பிரச்சனைனா, நம்ம ஒரு சொந்த வீடு வச்சிருக்கிறோம் அப்படின்னும் போது நம்ம எவ்வளவு வேணா லட்சக்கணக்கில் செலவு பண்ணி வால்பேப்பர்ஸ் ஓட்டலாம். அதே போல பாத்தீங்கன்னா டிசைனர் பெயிண்ட்ஸ் பண்ணலாம். ஸ்கொயர் ஃபீட்கே பாத்தீங்க அப்படின்னா 500 ரூபா, 1000 ரூபா, 2000 ரூபா கூட ஒரு ஸ்கொயர் ஃபீட்க்கு டிசைனர் வால்ஸ், டிசைனர் பெயிண்ட்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு. அப்படியெல்லாம் பண்ண வேண்டாம். நம்ம ரொம்ப குறைச்சலான செலவுக்கு ஒரு வால்க்கு ஒரு 10,000 ரூபா 15,000 ரூபா செலவு பண்ணி நம்மளோட வீட்டை மாளிகை மாதிரியான அழகுபடுத்த முடியும். ஸோ அப்படி படுத்துறதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா இந்த மாஸ்கிங் டேப். இந்த மாஸ்கிங் டேப்பை பொறுத்த அளவுக்கு எதுக்கு இதை பயன்படுதுன்னா, நம்ம டிசைன் பண்றோம் ஒரு வால்க்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எல்லோ கலரும் ஒரு பிளாக் கலரும் ஒரு பெயிண்ட் அடிக்கிறோம். ஆனா எல்லோல பிளாக் தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா எவ்வளோ ஒரு கலர் மிக்சிங் உங்களுக்கு அசிங்கமா தெரியும். அந்த பெயிண்ட் அங்க பட்டுருச்சு அப்படின்னா அது தெரியாம அந்த கலர்ஸ் நம்ம கொடுக்கணும், ஒரு லுக் கொடுக்கணும் அப்படின்னா இது பாத்தீங்க அப்படின்னா சன்ஷைன் அப்படின்னு இந்த கலர். சன்ஷைன்ல ஒயிட் மேட்ச் பண்ணிருக்கோம். ஸோ சன்ஷைன்ல இந்த ஒயிட் ஆக்சுவலா ஒரு பிளெயின் வால்ல ஃபர்ஸ்ட் வெள்ளை கலர் பெயிண்ட் அடிச்சுடுறோம். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அந்த வெள்ளை கலர் பெயிண்ட் அடிச்சதுக்கு அப்புறம் மாஸ்கிங் டேப், ஆஃப் ஒயிட் டேப் அப்படின்னுவோம். இந்த டேப் ஒட்டிட்டு அதுக்கு மேல சன்ஷைன் கலர் அடிச்சிருவோம். அடிச்சுட்டு இந்த டேப்பை உரிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம அந்த டிசைன், நம்ம ஸ்கொயர் பேட்டர்ன் போட்டிருக்கோம், இதுல ஸ்கொயர் போடலாம், டைமண்ட்ஸ் செக்ஸ் போடலாம், என்ன பேட்டர்ன்ஸ் வேணா நீங்க போட்டுக்கலாம். ஸோ அதை போட்டு உரிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா இந்த ஒயிட்டும் சன்ஷைனும் மிக்ஸே ஆகாம நீங்க என்ன டிசைன்ல கேட்குறீங்களோ அந்த டிசைன்ஸ் அப்படியே நமக்கு வந்துடும். இது டிசைனர் வால்க்கு மட்டும் இல்லைங்க, எலக்ட்ரிக்கல் ஒர்க்ஸ் பண்றவங்க, அதே போல நம்ம நிறைய காசு கொடுத்து டிசைனர் வால்ஸ் பண்ணிருப்போம், அதுல ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணோம், பிளம்பிங் ஒர்க் பண்ணோம்னா அந்த பெயிண்ட் ஃபுல்லாவே ஸ்பாயில் ஆகுற மாதிரி ஆகும். ஆனா நம்ம ஒர்க் பண்ற ஏரியாவை சுத்திலும் இந்த மாஸ்கிங் டேப் ஒட்டிட்டு நம்ம அந்த ஒர்க் ஏரியால மட்டுமே ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதை உரிச்சு எடுத்தோம் இந்த மாஸ்கிங் டேப்னா, இது ஒரு பேப்பர் பேஸ்டு டேப், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நமக்கு டிஸ்டர்பன்ஸே இல்லாம நம்ம வால் ரெடி பண்ண முடியும். இதை ரீவைண்டிங் பண்ண போறோம், அதுதான் இந்த பிசினஸ். இந்த மாஸ்கிங் டேப்பை பொறுத்த அளவுக்கு ஜம்போ ரோல்ஸா நமக்கு கிடைக்குங்க. ஜம்போ ரோல்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு முன்னாடி நிறைய நான் டேப்ஸ் போட்டிருப்பேன். பிவிசி டேப்ஸ் பண்றது, அதே போல நம்மளோட இன்ஸ்டலேஷன் டேப்ஸ் பண்றது, பேக்கிங் ரோல்ஸ் பண்றது, டேப்ஸ் இதெல்லாம் ரீவைண்டிங், அந்த மாதிரியான சேம் மிஷின். அந்த மிஷினோட டீடைல்ஸ் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஜம்போ ரோல் பொறுத்த அளவுக்கு நமக்கு 2000 மீட்டர், 5000 மீட்டர், 10,000 மீட்டர் இந்த மாதிரியான ஜம்போ ரோல்ஸ் தான் கிடைக்கும். அந்த மாதிரி கிடைக்கிற ஜம்போ ரோல்ஸை நம்ம எல்லோ கலர் இருக்கும், ஒயிட் கலர் இருக்கும், இது ரெண்டு தான் மெயினா ஜம்போ ரோல்ஸ் அவைலபிளா இருக்கும். அப்படி வாங்குற ஜம்போ ரோல்ஸ்ல நம்ம கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 100-150 டேப்ஸ் வரைக்கும் நம்மளால பிரிக்க முடியும். 10 மீட்டர், 20 மீட்டர், 30 மீட்டர் இந்த மாதிரி டேப்ஸ் சின்ன சின்ன டேப்ஸா போட்டு வச்சிருப்பாங்க. ஏன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸ்ல ஒர்க் பண்ணும்போது இந்த மாதிரி ஜம்போ ரோலா இவ்வளோ பெரிய இருக்க டேப், 2000 மீட்டர் இருக்க டேப் கொண்டு வர மாட்டாங்க. அவங்களுக்கு தேவை பாத்தீங்கன்னா ஒரு 50 மீட்டர், 100 மீட்டர் இவ்வளவுதான் டேப்பே தேவைப்படும். ஒரு வீட்டுக்கு ஒரு சிங்கிள் பிஹெச்கேக்கு ஃபுல் டிசைனர் வால்ஸ் அவங்க பண்றாங்க, வால்ஸ் ஒர்க் பண்றாங்க அப்படின்னா, அப்போ இந்த 2000 மீட்டர் அளவு உள்ள இந்த ஜம்போ ரோல்ஸை நம்ம மிஷின்ல சின்ன சின்ன டேப்ஸா கட் பண்றோம், ஒரு 20 மீட்டர்ஸா பண்றோம், 10 மீட்டர்ஸா பண்றோம்னா ரீவைண்டிங் பண்ணலாம். அப்போ இந்த 2000 மீட்டரோட டேப்போட விலை பாத்தீங்கன்னா உங்களுக்கு 15,000 ரூபாயிலிருந்து 20,000 ரூபாய் வரைக்கும் ரா மெட்டீரியல் காஸ்ட் உங்களுக்கு வரும். அதுல இருந்து நம்ம டேப்பை பிரிக்கிறோம் அப்படின்னா
அது எவ்வளோ விலைக்கு விற்கிறாங்கன்னா ஒரு ஸ்கொயர் மீட்டர், அதாவது இது நம்ம 20 ரூபாய்க்கு வாங்குறோம் அப்படின்னா 40 ரூபாய்க்கு நம்ம வந்து ஸ்கொயர் மீட்டர் சார்ஜ் பண்ணுறாங்க. 22 rupees கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட், ஒரு ஸ்கொயர் மீட்டர் அப்படின்ற அளவுக்கு பிரிக்கிறாங்க. அப்படி பிரிக்கும் போது நம்ம 22,000 ரூபா கொடுத்து வாங்குற ரோலை நம்ம பிரித்து 10 மீட்டர் 20 மீட்டர்னு விற்கும் போது 44,000 ரூபா கிட்ட நம்மளால அதை விற்க முடியும். ஸோ 44,000 ரூபா விற்கிறோம் அப்படின்னா நம்மளோட காஸ்டிங்ஸ், ரா மெட்டீரியல் காஸ்டிங், லேபர் காஸ்டிங், நம்மளோட ஸ்பேஸோட ரெண்ட் இதெல்லாம் போக மினிமம் நம்ம ஒரு ரோலுக்கு 15,000 ரூபா கிட்ட ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஸோ ஒரு 10 ரோல் மந்த்லி பண்றோம் அப்படின்னா கூட 1.5 lakhs வரைக்கும் இன்கம். ஆனா இந்த இன்கம் அவ்வளவு சாதாரணமா நம்மளால ஏர்ன் பண்ணிட முடியாது. ஏன்னா அவ்வளோ அளவுக்கான ரோல்ஸை வந்து நீங்க வெளியே புஷ் பண்ணணும் மார்க்கெட்டிங்க்கு. நம்ம எதர் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியோ இல்ல ஒரு பிளம்பிங் கம்பெனியோ இல்ல ஒரு இன்டீரியர் பேஸ்ட் கம்பெனியோ நம்ம வந்துட்டு ஹார்ட்வேர்ஸ்ல சப்ளை பண்ற ஹோல்சேலர்ஸ், டீலர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இப்படிதான் இந்த ப்ராடக்ட்டை நம்ம பிரிச்சு விற்கணும். இதை எப்படி வந்து பேக் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா பண்டல்ஸ் கணக்கா பேக் பண்ணுவாங்க. ஒரு பண்டல்ல 6 பீஸ் இருக்கும். ஸோ 6 பீஸ் வச்சு ஒரு பண்டல் இப்படின்ற மாதிரி தான் இதை பேக் பண்ணுவாங்க. ஒரு பீஸும் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 100 ரூபால இருந்து 170 ரூபா வரைக்கும் இருக்கும். ஒரு சில பிராண்டட் இதுல இருப்பாங்க. ஏன்னா இப்போ பெயிண்டிங் மேனுஃபேக்சரிங் பண்ற கம்பெனிஸே பாத்தீங்கன்னா உங்களுக்கு தின்னர் மேனுஃபேக்சரிங் பண்றது, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த டிசைனர் வால்க்கு யூஸ் பண்ற ரோலர்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதை மேனுஃபேக்சரிங் பண்றது, இந்த டேப்ஸ் பண்றது, இந்த மாதிரி தனித்தனியா கான்ட்ராக்ட்ஸ் எடுத்து வச்சிருப்பாங்க. ஏன்னா நம்ம பெயிண்டர்ஸ் வந்து ஒரே இடத்துல எல்லாமே கிடைக்கணும். நம்ம ஒரு பெயிண்டிங் ஷாப் ஹார்ட்வேர்ஸ்ல போறோம்னா நமக்கு கலர் கார்ட்ஸ் கொடுப்பாங்க. உங்களுக்கு எந்த டைப் ஆஃப் பெயிண்டிங் வந்து நீங்க சூஸ் பண்ணணும் அப்படின்றத செலக்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த பெயிண்டிங்கை சூஸ் பண்ணும் போது என்ன பண்ணுவாங்க, அந்த பெயிண்டிங்க்கு ஒரு டிசைன் வச்சிருப்போம். டிசைனர் வால், டிசைனர் ரோலர் அதை சூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி மாஸ்கிங் டேப்ஸ் பண்ணுவோம், பிரஷ் பண்ணுவோம், தின்னர் பண்ணுவோம், அந்த வேஸ்ட் காட்டன் இருக்கு பாத்தீங்களா, பெயிண்டர்ஸ் அடிச்சு முடிச்ச பிறகு கையை துடைக்கிறது, இந்த மாதிரி எல்லாமே ஒரே இடத்துல அவைலபிளா இருக்கிற மாதிரி தான் ஷாப்ஸ் மேக்சிமம் இருக்கும். ஏன்னா தனித்தனியா எல்லாத்துக்கும் வெளியே போய் தேட முடியாது, வாங்க முடியாது இல்லைங்களா. அதனால நம்ம பெயிண்டிங் கான்ட்ராக்ட்ஸ் எடுக்கிறவங்க கிட்டயே இதை மார்க்கெட்டிங் பண்ணலாம். பெயிண்டிங் கான்ட்ராக்ட்ஸ் எடுக்கிறவங்க, அதே போல பெயிண்டிங் கான்ட்ராக்ட்க்கு சப்ளை பண்ற சப்ளையர்ஸ் அவங்க கிட்ட இதை சேல்ஸ் பண்ணாதான் பல்கா போகும். ஒரு 10 ஆர்டர் உங்களுக்கு வருது அப்படின்னா கூட 1 லட்ச ரூபா வரைக்கும் இன்கம் ஏர்ன் பண்ணலாம். ஆனா இந்த மிஷின் போடுறதுக்கு ஒரு சின்ன இடம், ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட் 10க்கு 10 இடம் இருந்தாலே போதும். ரீவைண்டிங் பண்றதுக்கு ஜம்போ ரோல் வாங்கி நம்ம செட் பண்ணிட்டோம் அப்படின்னா மிஷின்ஸ்ல அது பாட்டுல கட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். நமக்கு 60,000 இருந்து 1.5 lakhs வரைக்கும் இந்த மிஷினோட விலை வந்து இருக்குங்க. நீங்க இந்த மாதிரி மாஸ்கிங் டேப், பேப்பர் டேப் மட்டும் இல்லாம அதே போல பேக்கிங் மெட்டீரியல்ஸ், வீடு காலி பண்ணும்போது பேக்கிங் பண்றதுக்காக வந்து ஒட்டுறாங்க பாத்தீங்களா, அது இ-காமர்ஸ் சைட்ஸ்க்கு டப்பாங்க காட்டன் பாக்ஸ் பேக்கிங் பண்றதுக்காக ஒட்டுற வந்து அந்த ப்ரௌன் டேப்ஸ், டிரான்ஸ்பரண்ட் டேப்ஸ், செல்லோ டேப்ஸ், நீங்க எலக்ட்ரிக்கல்ஸ்க்காக யூஸ் பண்ற டேப்ஸ், இந்த மாதிரி எல்லா டைப்ஸ் ஆஃப் நீங்க மெட்டீரியல்ஸும் வந்து இந்த ஜம்போ ரோல்ஸ்லயே வாங்கி இந்த ஒரே மிஷின்லயே உங்களால மேனுஃபேக்சரிங் பண்ண முடியும். எந்த டைப் ஆஃப் ஆர்டர்ஸ் உங்களுக்கு வருதோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணுங்க. ஒரு 2 லேபருக்கு மேல தேவை கிடையாது. ஸ்கில்டு பர்சனா நீங்களே இந்த ப்ராடக்ட்டை லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க எப்படி பண்றதுன்னா நீங்களே போதும். நீங்க ஃபுல்லா மேனுஃபேக்சரிங் பண்ணி ஒரு பெரிய காட்டன் பாக்ஸ்ல வச்சு நீங்க 100 ரோல் 200 ரோலா வெளியே வந்து சேல்ஸ் பண்ணணும். ஸோ இந்த இண்டஸ்ட்ரியிலே இருக்கிறவங்க யாராச்சும் பெயிண்டிங்ல, கன்ஸ்ட்ரக்ஷன்ல, ஹார்ட்வேர்ஸ்ல, எலக்ட்ரிக்கல்ஸ்ல இந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு பிசினஸ் நீங்க பண்ணலாம் உங்களுக்கு தோணுச்சுன்னா உங்களுக்கு ஈஸியா லீட் இருக்கும் மார்க்கெட்டிங்க்கு எப்படி இதை சேல்ஸ் பண்றது. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு தேவையான எல்லா டீடைல்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிட்டு லைக் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.